இந்தியாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. சற்று முன் மீண்டும் சிஐடியில் முன்னிலையானார் பிள்ளையான். எம்பிக்களுக்கினே சொகுசு வாகனம் இல்லை, அரசின் அதிரடி உத்தரவு. உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய செய்தி. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பில் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை. அஸ்வசும பயனாளிகளின் குடும்பங்களில் உள்ள 70 வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. குறித்த அறிவிப்பானது நலன்புரி நன்மைகள் சபையினால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சிரேஷ்ட பிரஜைகளின் அஸ்வசும ரூபாய் 3000 கொடுப்பனவானது குடும்பத்தினரின் கணக்கில் வரவில் வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சிரேஷ்ட பிரஜைகளின் கொடுப்பனவானது இம்மாதம் முதல் குடும்பத்தினரின் கணக்கில் வரவு வைக்கப்படவுள்ளது. அதேவேளை 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உறுதியளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்றும் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொளி தொகுப்பு ஒன்றில் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் தொடர்பிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் 2வது நாளாக இன்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். தற்போதுள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகன வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அதன் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது. மேலும் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் கடுமையான காலநிலை நிலவுகின்ற போதிலும் 2024 ஆண்டிற்கான காப்போதா உயர்தர பரீட்சைகள் நவம்பர் 25 முதல் டிசம்பர் 20 வரை நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இயற்கை அனர்த்தங்களினால் பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்பட்டால் அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்காக பல தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கைகளை இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் இயற்கை அனர்த்த சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுபவர்கள் 117 என்ற இலக்கமூடாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். மேலும் 1911 என்ற இலக்கத்தினூடாக பரீட்சைகள் திணைக்களத்தையும் நவம்பர் 25 முதல் டிசம்பர் 20 வரையான உயர்தர பரீட்சை காலத்தில் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 23 வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதால் இந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் நகரலாம் என்று கருதப்படுகிறது. அத்துடன் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மாலை அல்லது இரவு வேளையில் தீவின் ஏனைய பகுதிகளின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம்.